பகவத் உபாசனைக்கு ஸ்வஜனங்கள், தன்னை சேர்ந்தவர்கள்லாம் பிராதாக்களோ யாரோ ஸ்வஜனம். யார் இருந்தாலும் ராவணனை தியாகம் பண்ணலையா விபீஷண சுவாமி? பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிஜா பவத்கதமே எல்லாத்தையும் தியாகம் பண்ணி இங்கேருந்து சரணாகதி பண்ணுறார். ராமாயணத்துக்கே சரணாகதி சாஸ்திரங்கிறது இந்த சரணாகதியினால தான். விபீஷண சுவாமியினுடைய சரணாகதியை பிரதானமாக வச்சு தான். என்ன பாக்கியம்னா இந்த சரணாகதி ராமாயணத்துக்கே ஜீவன். அந்த சரணாகதி பாரத தேசத்தில் நம்ம தமிழ்நாட்டில் தான் சரணாகதி. விபீஷண சுவாமி திருப்புல்லானிங்கிற திவ்ய தேசம் சமுத்திரக்கரையில் இருக்குது, ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில். அந்த திருப்புல்லானி தர்பசயனத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். அந்த பெருமாள் சந்நிதி அங்கே தான் சரணாகதி பண்ணினாராம் விபீஷண சுவாமி. அந்த ஸ்வஜனோ நசஸ்யாது அத்தனை பேரையும் தியாகம் பண்ணினார் விபீஷண சுவாமி. பகவத் உபாசனைக்கு விரோதியாக இருக்கிற அவளை தியாகம் பண்ணார். பிதா நசஸ்யாது அப்பா இல்லைன்னார், அப்பாவையும் தியாகம் பண்ணினார். யார் பண்ணினார் அப்படின்னா பிரகலாத சுவாமி. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்ச விஷயம்ங்கிறது மாத்திரமில்லை, ஹிரண்யகசிபுவினுடைய வதத்துக்கே காரணம் புள்ளதான். இவரால் தான் அவன் போனான். பிரகலாத சுவாமி மாத்திரம் அவன் சொன்னதை கேட்டுண்டு பகவன் நாமன் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா அவன் இன்னைக்கு இருப்பான்னு ஒரு கொடியை வச்சுண்டு ஹிரண்யகசிபு அவனும் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவனும் ஒரு கொடியை வச்சுட்டு அவனும் பறக்க விட்டுட்டு இருப்பான். அந்த ஹிரண்யகசிபுவினுடைய சம்மாரத்துக்கு மூலமே பிரகலாத சுவாமி தானே. அந்த பிரகலாத சுவாமி அப்பாவை உல்லங்கனம் பண்ணிவிட்டார். பிதா நசஸ்யாது ஜனனி நசாஸ்யாது. பரதாழ்வார் அம்மாவையே தியாகம் பண்ணினார். அப்புறம் அம்மாவை பூஜை பண்ணினார் பெருமாளுக்காக. சக்கரவர்த்தி திருமகன்